சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா.
முக்கியமா மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்திலே நிறைய கிரகங்கள் சேருகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே செல்லுகிறார். பல நாட்களாக இருந்த அந்த 7.5 சனி பொறுமையா விலகிடுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். அது சரியில்லாத இடம். அவரும் கொஞ்சம் நல்லபடியா உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். மகர ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஒரு குறிப்பான 8-9 மாசமா கொஞ்சம் நல்ல காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு 5-6 வருடங்களாக சுத்தமா சரியில்லை. முக்கியமா அந்த 7.5 வருடங்களாக அந்த 7.5 சனி வந்ததுலேருந்து கொஞ்சம் சுத்தமா சரியில்லை. ராசிநாதனாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கவில்லை. மாற்றத்தை தடுத்து பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ரொம்ப தாமதமாக கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்போ அப்படியே சூழ்நிலைகள் மாறி நல்ல இடத்திலே சனி பகவான் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். முக்கியமாக உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பும்படியாக சனி பகவான் வந்திருக்கார். பொங்கு சனியா இருக்கார் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்திலே. அதனால பல வகையிலும் நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா என்னன்னா இப்ப சமயத்துல ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகள்ல மகர ராசியாகிய உங்களுடைய 7ஆம் இடத்திலே பல கிரகங்கள் சேருகிறது. முதல்ல குரு சந்திரன், அதற்கு குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். சரி சுவாமி, எனக்கு இந்த குருச்சந்திர யோகம் என்ன செய்யும் அப்படின்னா கணவன் மனைவி இடையே நல்ல அன்பை ஏற்படுத்தி வைக்கும். ஏன்னா முக்கியம் கணவன் மனைவி இருக்கக்கூடியதான ஒரு முக்கிய ஒரு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆகையினால இது முக்கியம் என்னன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது, போகாத இடம் இல்லை, அது மாதிரி சைன் பண்ணாத இந்த மேட்ரிமோனி வெப்சைட் இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு, சமுதாயத்தினுடைய இதுலையும் இப்போ எழுதி வச்சிருக்கோம், அவங்க கேட்ட பணம் கொடுத்துட்டோம், நிறைய விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சரியானபடி வரன் கிடைக்கல, சரியானபடியான ஒரு வது அமையல, இப்படிலாம் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சர்வ நிச்சயமாக கல்யாணம் முடிவு செய்யப்படும். என்ன இப்படி உறுதியா சொல்றீங்கன்னா எதற்குன்னா 7ஆம் இடத்திலே திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் திருமணத்தை தடை செய்யுமோ அந்த கிரகமும் சேர்கிறது. 12ஆம் அதிபதியான குரு பகவான் சேர்கிறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் அங்கே போகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல சனியை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய யோகம் உண்டு. குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும், புதிய மாற்றம், பொருளாதார வளர்ச்சிகள், தெய்வ சிந்தனையின் மூலமாக பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாதம் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. எப்படி செய்யணும்? செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் வருது பாருங்க, அதுல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி எல்லாமே செவ்வாய்க்கிழமைகளே வருகிறது. ஆடி செவ்வாய், இந்த மாதிரி ஆடி செவ்வாய் தினத்திலே அல்லது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 18ஆம் தேதி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி இது மாதிரியான தினங்களிலே அல்லது ஆடி கிருத்திகை வருகிறது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆடி கிருத்திகை வருகிறது. இந்த மாதிரியான தினம், இந்த மாதிரி தினத்துல முருகனுக்கு உகந்தமான வேள்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகனினுடைய அனுகிரகத்தினாலே மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான யோகங்கள் கிடைக்கும். சிவாய நம.